மெரினா பீச்ல மூவி ஸ்கிரீனிங் பண்ணாங்களா? அட ஆமாப்பா. அதுவும் ஒண்ணு இல்ல 2 படம் மூவி ஸ்கிரீனிங் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு நம்ம ரஜினி நடிச்சு ஹிட்டான சிவாஜி த பாஸ் அந்த படமும், இன்னொன்னு கமல் நடிச்சு ஹிட்டான வசூல் ராஜா படம். இப்படி அடுத்தடுத்து 2 படத்த போட்டு நம்ம சென்னை மக்களுக்கு ஒரு புதிய அனுபவத்த குடுத்திருக்கிறாங்க. புதிய அனுபவம் அப்படின்னா சும்மா இல்ல. அந்த அனுபவத்தை 60, 70கள்ல டென்ட் கொட்டாயில உட்கார்ந்து படம் பார்த்தவங்ககிட்ட கேட்டாதான் தெரியும். தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் சிவாஜி காலம் வரைக்கும் கிராமத்துல டென்ட் கொட்டாயில அந்த மணல் தரையில ஆத்துல உட்கார்ந்து விசில் அடிச்சு அந்த சினிமாவை ரசிச்சு பார்த்த அனுபவம் எல்லாம் அல்லாதியானதுன்னு எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. திரைப்படங்கள் மட்டும்தான் பிரதானமான பொழுதுபோக்கா இருந்த காலகட்டத்துல இந்த திரையரங்குகள் தான் மக்களோட பொழுதுபோக்கு கூடமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. டென்ட் கொட்டாய் மட்டும் இல்ல, நகரங்களோட அடையாளமா இருந்த தியேட்டர்கள் கூட இப்ப கல்யாண மண்டபங்களா ஆகிடுச்சு. இந்த காலகட்டத்துல திறந்த வெளியில இப்படி ஒரு டென்ட் கொட்டாய் அனுபவம் இந்த வாரம் நம்ம சென்னை வாசிகளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நாளிதழும் சென்னை மாநகராட்சியும் இணைந்து நடத்திய இந்த திரையிடல மக்கள் ரொம்ப ஆர்வமா பார்த்து ரசிச்சாங்களாம். அமெரிக்கால இருந்து வரான். எத்தனை எஸ்எம்எஸ் அனுப்புனாலும் வர மாட்டீங்க. நம்ம சிவாஜினோட வந்துருவீங்க. ஹாய் அக்கா. வானத்துல நிலா காய கடற்கரை ஒட்டி போடப்பட்ட திரையில ஓடின படத்தை தரையில உட்கார்ந்து பொதுமக்கள் அவ்வளவு ரசிச்சாங்களாம். இந்த முயற்சி இன்னும் தொடரும்ன்றதும் உண்மை. கிழக்கு கடற்கரை சாலையில இதுக்கு முன்னாடி திறந்த வெளியில திரைப்படம் காட்டினது நினைவிருக்கலாம். பிரார்த்தனாங்கிற அந்த திறந்த வெளி திரைக்கூடத்துல கார்ல இருந்தபடியே சினிமாவை கண்டு கழிக்கலாம். ஆனா இப்ப அந்த தியேட்டரையும் மூடிட்டாங்க. இப்ப புதிய முயற்சியா மெரினா கடற்கரை மணல்வெளியில இருந்து சினிமா பார்த்தது சென்னைக்கு புதுசு. இந்த முயற்சி இன்னும் பல இடங்களுக்கு பரவக்கூடுன்றதுதான் உண்மை.